வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ள தான் வந்திருக்கோம். தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு வரலாறு, கலாச்சாரம், பண்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். அதே மாதிரி நம்ம டிஎன்பிசியில் அதிகமான கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஏரியாலையும் இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் கிரியேட் பண்ணுது. அது யூனிட் 8 இருந்தது. இப்போ யூனிட் 6 என்ன பண்ணியாச்சு அப்படின்னா மாத்திருக்காங்க. ஸோ அதுல சிலபஸ்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதே மாதிரி இந்த இது இன்ட்ரெஸ்டிங்கான சொன்னதுக்கு நிறைய விஷயங்கள் காரணமா இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம நம்மளை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற போறோம். ஸோ எப்படிலாம் இருந்தாங்க, நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு, பெண்கள் எப்படி மதிக்கப்பட்டார்கள், அதே மாதிரி தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் யார் யாரு, சேர சோழ பாண்டியர்கள்னா யாரு, அதுல முற்கால சேர பாண்டியர்கள் சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் சோழர்கள்னா யாரு, அதுல தலை சிறந்தவன் யாரு, அதே மாதிரி அதுல தலை சிறந்தவன்ல அவனுக்கு வச்சுக்கிட்ட பட்ட பெயர்கள் என்னென்ன, அதே மாதிரி அயல்நாட்டவர் நம்ம நாட்டுக்கு வணிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பத்தின குறிப்புகள் என்னென்ன, அவங்க கொடுத்துட்டு போன குறிப்புகள்லாம் என்னென்ன இருக்கு, தொல்லியல் சான்றுகள் மூலமா நம்ம என்ன தமிழகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், கீழடி கூட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்ப தொல்லியல் சான்றுகள் என்னென்ன, இதை பத்தி எல்லா விஷயங்களுமே, தமிழ்நாடை பத்தி ஓவராலா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன அப்படின்னா, தமிழ் சமுதாய வரலாறு எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். டெய்லி ஒரு 10 கொஸ்டினா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அதாவது தொல்காப்பியர் இலக்கணத்தை வச்சு இது பண்றப்ப அன்பின் ஐந்தினைன்னு சொல்லி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ குறிஞ்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைகளும் மலை சார்ந்த இடமும் என்னது அப்படின்னா குறிஞ்சி. முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. மருதம் வளமான பகுதியாகவும் வேளாண்மை செய்யக்கூடிய பகுதியாகவும் இருந்தது மருதம். நெய்தல் கடல் கடல் சார்ந்த பகுதி. பாலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வறண்ட நிலப்பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலைன்னு சொல்லுவாங்க. அப்ப இதை நம்ம மேட்ச் பண்றோம் அப்படின்னா குறிஞ்சி 4, முல்லை 2, மருதம் 1, நெய்தல் 3. அப்ப 4, 2, 1, 3ங்கிறதா இதுக்கான ஆப்ஷன். அப்ப ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிக தொடர்புகள் இருந்தது என்பதை ரோமாபுரி நாணயங்களை கவனத்துடன் படிப்பதற்கு இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர். அதாவது இந்த நாணயங்கள் மூலமா அகஸ்டஸ் காலத்துல இருந்தே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் ஒரு வணிக தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை வெளிப்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு ஆர் செவல் அப்படின்னு சொல்லி இருக்காருல்ல. ஸோ இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா அதை வெளிப்படுத்துறாரு அகஸ்டஸ் காலத்துல அப்படின்னு. தந்தை ஹீராஸ் பாதிரியார் யாருன்னு தெரியும். தமிழை எப்படி வந்துச்சு அப்படின்னா திரமிழ, திரவிட, திராவிட அப்படின்னு சொல்லி தமிழ்ல இருந்து உருவானதுதான் அந்த திராவிடம் அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் யாருன்னா தந்தை ஹீராஸ் பாதிரியார். முனைவர் சுவாமிநாதரை பத்தி நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா பாணன். பாணன் என்பவர் யார் அப்படின்னா பாணன் என்பவர் அந்த காலத்துல தமிழகத்துல பாட்டு பாடக்கூடியவர்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாணன் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்? ஸ்டார்டிங்ல எந்த உலகம் எடுத்தோடனே தங்கத்தை வெளியிட்டாங்களான்னா கிடையாது. ஸ்டார்டிங்ல எதை வெளியிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா வெள்ளி. அதுக்கப்புறம் தான் தங்க நாணயங்கள் என்ன பண்ணாங்க இந்தியாவிற்குள்ள புழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க. அடுத்து கீழ்கண்டவற்றை பொருத்தமான விடையை தேர்க. புலவர்கள் அவங்க யாரை பாடப்பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்ப நீங்க பரணர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யாரை பாடியிருக்காங்க அப்படின்னா அலிசி அப்படின்றவங்களை பத்தி பாடியிருக்காங்க. ஔவையார் யார பாடியிருக்காங்க பாத்தீங்கன்னா எலினி. அப்ப 3, 4. காக்கை பாடினார் யார் அப்படின்னா நல்லி. கொல்லிமலை கண்ணகனார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டூனை பத்தி பாடியிருக்காங்க. அப்ப இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன். ஸோ இப்ப பரணர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கபிலரோட நண்பர் தான் யாருன்னா பரணர். அதே மாதிரி வரலாற்று செய்திகளை மிகுதியாக பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரணர் தான். ஸோ அவர் தான் என்ன பண்ணார்னா வரலாற்று செய்திகளை நிறைய பாடினவர் தான் பரணர். ஔவையார் அப்படின்றது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஔவையார் அதியமானோட நட்புக்கு பாராட்டியவர் தான் ஔவையார். நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை அப்படின்னு சொல்லி நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை அப்படின்னு சொல்லி நெல்லிக்கனியை கொடுக்குறப்ப அதிகமான வாழ்த்தி இருப்பாங்க. யார் அப்படின்னா ஔவையார். காக்கை பாடினார் யார் அப்படின்னா யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது
நச்சலையார் என்று அழைக்கப்படக்கூடியவங்க தான் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காக்கை பாடினியார். நச்சலையார் தான் காக்கை பாடினியார். அதாவது குறுந்தொகையில ஒரு நூல்ல தன்னை வந்து காக்கை பாடினியே அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. அதனாலதான் இவங்களுக்கு வந்து நச்சலையாரோட பேர் தான் காக்கை பாடினியார். ஸோ கொல்லிமலை கண்ணகனார் யாரை பத்தி பாத்தீங்கன்னா கொட்டுவனை பத்தி பாடியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி. கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவர்கள் யாவன்னு பாத்தீங்கன்னா இப்ப மணிமேகலையிலே நம்ம படிச்சிருப்போம். ஐம்பெருங்குழுவும் எண்பேராயனும் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சங்ககால மன்னர்களுக்கு உதவிய ஒரு சபையாக இருக்கும். சேரர்களின் அடையாள மாலை என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின். சேரர்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி நான் வச்சுங்க. சேரர்னாலே கேரள பகுதியை வந்து ஆண்டவர்கள் தான் சேரர்கள். அப்ப வந்து இப்ப வந்து கேரளாலே அதிகமா தென்னை மரம் இருக்கு. அப்ப அந்த காலத்துல பனைமரம் இருந்திருக்கு. அப்ப அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பனம்பூ என்ன பண்ணிருக்காங்க, அணிஞ்சிருக்காங்க. சேரர்களோட தலைநகரம் பாத்தீங்க அப்படின்னா வஞ்சி. சேரர்களின் துறைமுகம் என்ன பாத்தீங்கன்னா முசிறி, தொண்டி. ஓகேவா? சோ இதே அத்திப்பூ யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சோழர்கள். வேப்பம்பூ யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள். தும்பைப்பூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா புறத்திணையில வரக்கூடிய 12 இதுல இந்த தும்பைப்பூவும் ஒண்ணு. இந்த தும்பைப்பூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது நம்மளோட வலிமையை கருதி 2 நாட்டு அரசர்களுமே போருக்கு நிற்பாங்க தெரியுமா, அதுதான் தும்பைப்பூ. அப்புறம் ஜெயிச்சவன் வாகைப்பூவை சூடி என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. அப்ப தும்பைப்பூங்கிறது 2 மன்னர்களும் தன்னோட வலிமையை காட்ட போர்ல நிக்கிறது தான் தும்பை பூ. நெக்ஸ்ட், ஆரிய கடவுள்களில் போர்க்கடவுள் மற்றும் கால்நிலை கடவுளாக, ஆரிய கடவுள்களில் திராவிட கடவுள் கிடையாது, ஆரிய கடவுள்ல போர்க்கடவுள் மற்றும் காலநிலை கடவுளாக இரு பணிகள் செய்யும் கடவுளாக கருதப்பட்டவன் யார் அப்படின்னா இந்திரன். இந்திரனுக்கு என்ன பேர்னு பாத்தீங்கன்னா வேந்தன் ஒரு பேர் இருக்கு. வேந்தன் ஒரு பேர் இருக்கு. நெக்ஸ்ட், கணக்காயர் என்ற பெயர் எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னா கணக்காயர் அப்படிங்கிறது யாரை குறிப்பிடுனா ஆசிரியர்கள். ஆசிரியர்களா அந்த காலத்துல கணக்காயர் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. கூன் பாண்டியனின் உண்மையான பெயர் என்ன? நெடுமாறன். இந்த கூன் பாண்டியன் ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தவர் தான் யார் அப்படின்னா இந்த கூன் பாண்டியன். இவர் வந்து கூன் விழுந்ததுனால இவரோட மனைவி தான் யார் அப்படின்னா மங்கையர்கரசி. இவர் வந்து திருஞான சம்பந்தரை அழைச்சு இந்த மாதிரி திருநீர் போட சொல்லுவாங்க. அப்ப திருநீர் போட்டதுனால இவர் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா நின்றுவார். அப்ப நின்ற சீர் நெடுமாறன் என்று அழைக்கப்பட்டவரும் இந்த கூன் பாண்டியன் தான். அதாவது இவர் சமண மதத்துல இருப்பாரு. அதனால வந்து திருஞான சம்பந்த திருநீர் போட்டதுக்கு அப்புறம் இவர் வந்து அந்த மதத்துக்கு மாறுவார், சைவ மதத்திற்கு மாறிடுவார். அப்ப இது ஒரு கொஸ்டின். சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு கூன் பாண்டியனை மாற்றியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். ஓகேவா? மாத்தினதுக்கு அப்புறம் இந்த சமணர்கள் ஒரு 800 பேர் 8000 பேர் சம்திங் அவங்கள வந்து கழுவேற்றின மன்னனும் யார் அப்படின்னா இந்த கூன் பாண்டியன் தான். நெடுமாறன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த மன்னன் தான் யார் அப்படின்னா இந்த கூன் பாண்டியன். ஸோ இன்னைக்கு உண்டான ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன அப்படின்றது எலாபரேட்டா பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அடுத்தடுத்த 10 கொஸ்டினை தெளிவா நம்ம பார்த்துட்டோம்னா தமிழ் சமுதாய வரலாறை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. அதுல கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா எந்த கொஸ்டின்ஸும் மிஸ் பண்ணாம ஈஸியா நம்ம மார்க்கும் அதுல எடுத்த மாதிரியும் இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.